அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மரண தோஷம் போக்கும் மகா மாரியம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மழையின்றி உலகம் இல்லை, மாறி இல்லாத காரியம் இல்லை என்பது பழமொழி. இதனால் ஊர்தோறும் மாரியம்மனுக்கு கோவில்கள் உள்ளன. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் நகரில் வரராஜம்பேட்டை தெருவில் எழுந்தருளியிருக்கும் மகா மாரியம்மன் பாடைக்காவடி மாரியம்மன் என்ற பெயரில் புகழ் பெற்று விளங்குகிறார்கள். இந்த கோவிலில் உள்ள அம்மன் சீதள தேவி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். வலங்கைமான் வரதராஜம்பேட்டை தெருவில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் காதா கவுண்டர் கோவிந்தம்மாள் தம்பதியர் வசித்து வந்தனர். கோவிந்தம்மாள் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று தின்பண்டங்களை விற்று வந்தார். புங்கஞ்சேரி என்ற கிராமத்தில் வியாபாரம் செய்துவிட்டு அங்குள்ள குளத்தில் குளித்தார். குளித்துவிட்டு கரையேறிய போது அங்கே ஐயனார் கோவில் அருகே ஒரு பெண் குழந்தை அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். அந்த குழந்தையை கோவிந்தம்மாள் தூக்கி கொண்டார்கள். அந்த குழந்தையின் அழகில் மயங்கிய அந்த தெருவாசிகள் அனைவரும் அந்த குழந்தையை தாமே வளர்க்க வேண்டும் என போட்டியிட்டுக் கொண்டிருந்தனர். கடைசியாக அந்த தெரு நாட்டாமைக்காரரிடம் அந்த குழந்தை வளர்க்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இதில் கோவிந்தம்மாளுக்கு பெரிய வருத்தம் ஏற்பட்டது. திடீரென்று புங்கஞ்சேரியில் ஆடு மாடு கோழிகள் இறக்கத் தொடங்கின. பலரும் வைசூரி கண்டது. ஐயனார் கோவிலில் கண்டெடுத்த குழந்தைக்கும் வைசூரி வந்துவிட்டது. அந்த சூழ்நிலையில் அந்த பெண் குழந்தையானது மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தது. அந்த குழந்தையை கோவிந்தம்மாளிடம் கொடுத்து விட வேண்டும், அப்போதுதான் அந்த ஊர் நலம் பெறும் என்ற ஒருவர் அருள்வாக்கு கூறினார். உடனே கோவிந்தம்மாள் அந்த குழந்தையை கொடுத்து விட்டனர். குழந்தை சீதளா என பெயரிட்டு கோவிந்தம்மாள் வளர்க்க தொடங்கினார்கள். ஆனால் கடுமையான வைசூரியால் 3ஆம் நாள் அந்த குழந்தையின் உயிர் பிரிந்து விட்டது. ஆறாவது துயரம் அடைந்த கோவிந்தம்மாளும் அவரது கணவரும் குழந்தையின் உடலுக்கு இறுதிச் சடங்குகளை செய்து தம் வீட்டின் பின்புறத்தில் அடக்கம் செய்து விட்டனர். பின்னர் அந்த பகுதிக்கு வந்த சிலர் அருள் வந்து கூறும்போது, நான் தான் மாரியம்மன், குழந்தை வடிவில் இங்கே வந்தேன், என்னை வழிபடுவோருக்கு அருள் புரிவேன் என்று கூறினர். அதன்படி இறந்த குழந்தை சீதளா புதைக்கப்பட்ட இடத்தில் ஒரு கோவில் எழுப்பப்பட்டது. அது சீதளா தேவி மகா மாரியம்மன் கோவிலாக மாறியது. பக்தர்களும் வந்து வழிபட ஆரம்பித்தனர். குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அங்குள்ள மரத்தில் தொட்டில் கட்டி துணியால் ஆழ பொம்மை நேர்த்தி கடன்களை கடனாக செலுத்துகின்றனர். இதன் மூலம் அம்மன் அருளால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து சுகப்பிரசவம் ஏற்படுகிறது. இதேபோல் பெண்கள் தமது கணவனுக்கு உபாதைகள் ஏற்பட்டு உயிர் ஆபத்து நேரிடும் போது, என் கணவனுக்கு உயிர் பிச்சை தா, உனக்கு என் மாங்கல்யத்தை காணிக்கையாக ஆக்குகிறேன் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அம்பாளுக்கு தங்களது நேர்த்தி கண்ணங்களை நிறைவேற்றுகிறார்கள். அதனால் இந்த கோவிலின் உண்டியலில் எப்போதும் மாங்கல்யம் நிரம்பி இருப்பதை காண முடிகிறது. திருமணம் ஆகாத பெண்களும் தங்களுக்கு திருமணம் அடைந்தால் அன்னைக்கு மாங்கல்யம் செலுத்துவதாக வேண்டிக் கொள்கிறார்கள். மரண தோஷம் போக்கும் தலமாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு மகிமை உண்டு. அந்த வகையில் வலங்கைமான் மகா மாரியம்மன் கோவிலின் மகிமையை பாடைக்காவடி திருவிழாதான். அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் ரோசி என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தபோது அன்னை சீதளா தேவி அவரது கனவில் தோன்றினார்கள். உன் உடல் நலனை நான் தீர்த்து வைக்கிறேன், எனக்கு பாடைக்காவடி எடுப்பதாக வேண்டிக்கொள் என கூறி மறைந்தார். டாக்டர் ரோசிக்கு ஒரே குழப்பம்தான். கனவில் தோன்றியது. யார் அவள், எங்கே கோவில் கொண்டுள்ளாள் என்பது தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு வழியாக இந்தியாவில் தனக்கு தெரிந்தவரிடம் விசாரித்து தனக்கு உடல்நலம் சரியானது இல்லை, தமிழகம் வந்து கோவிலை கண்டுபிடித்து அம்பாளுக்கு பாடைக்காவடி எடுத்து நேர்த்தி கண் செலுத்திவிட்டு சென்றனர். பின்னர் இந்த திருத்தலத்தின் மகிமை எங்கும் பரவியது. மருத்துவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இந்த கோவில் பாடைக்காவடி எடுப்பதாக வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியதும் இந்த கோவிலுக்கு வந்து பாடைக்காவடி எடுக்கிறார்கள். இது வித்தியாசமான மட்டுமின்றி வினோதமான காவடியும் கூட. பாடைக்காவடி எடுக்கும் பக்தர்கள் 1 வாரம் அல்லது 2 வாரம் இங்குள்ள அம்பாளை வேண்டி விரதம் இருக்க வேண்டும். பின்பு ஒருவர் இறந்தால் எவ்வாறு பாடை கட்டி அவருக்கு இறுதிச் சடங்கு செய்வார்களோ அதே போல பாடை கட்டி அந்த பக்தரை ஆற்றில் குளிக்க செய்து பாடையில் படுக்க வைக்கப்படும். அதை 4 பேர் தூக்கி செல்வர். முன்னதாக ஒருவர் தீச்சட்டி ஏந்தியபடி செல்வார்கள். பின்னர் கோவிலை 3 முறை வலம் வருவர். பின்பு கோவிலுக்கு முன்பு பாடை இறக்குவர். கோவில் பூசாரி வந்து பக்தர்களுக்கு விபூதி பூசி அவரை எழச் செய்வார்.
பின்னர் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வேண்டுதல் நிறைவு செய்து அம்பாளின் அருளை பெற்று செல்வர். இவ்வாறு பாடைக்காவடி பிரார்த்தனைகள் அதிகம் நடைபெற்று வருவதால் இங்குள்ள அம்மானை பாடைக்காவடி மகாமாரியம்மன் என்று அழைத்து வருகிறார்கள். பாடைக்காவடி எடுப்பதற்கென்று ஒரு விழாவும் இங்கே நடத்தப்படுகிறது. பங்குனி திருவிழாவின் 8ஆம் விழாவைத்தான் பாடைக்காவடி திருவிழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறார்கள். மற்ற நாட்களில் பாடைக்காவடி எடுக்கும் பக்தர்களையும் இங்கே காண முடிகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.